பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 8/4/2024 முதல் 14/4/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த 8ஆம் தேதி 8/4/2024 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. இருந்து 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடம் 6ஆம் இடத்தை 8ஆம் பார்வை 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். குரு ராசியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 11ஆம் இடத்துல சனி பகவானே இருக்கார். அமக்கலமான ஒரு சூழல். 12ல் ராகு சொல்லவே தேவை. இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் வெற்றி கூட போகிறது. எதிர்பார்க்காத விஷயங்களும் சில நன்மைகளை தேடித்தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்து உச்ச நிலையில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது பொருளாதார மேன்மை இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. பணவரவு அதிகரிக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்கிறவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம். அற்புதமான காலகட்டங்கள். ரேஸு, லாட்ரி, சீட்டாட்டம், ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். மொத்தத்தில் சந்தோஷமாக இருப்பீங்களா இந்த வாரம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதா அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதாவது உபஜயஸ்தானத்தில் ராகி கேதுக்கள் அமர்ந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு சொல்லுவாங்க. ருணரோக சத்துருஸ்தானம் அது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்க. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம். நட்பு வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் நீங்களும் அன்னோன்யமாக இருப்பீங்க. கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். மற்றபடி நீங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஒரு சிலருக்கு அதாவது பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது உங்களுக்கு கடன் காட்சிகள் கொடுத்த வாங்கின இடத்துல சில அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். மற்றபடி எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படிங்கிற ஒரு நிலையை காட்டுது. மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ஓடிப்போனவங்களுக்கு 9ல் குருன்ற மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலம். ஈஸிலி டு கெட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பாங்க. தாராளமாக போயிட்டு வரலாம். வெளிநாடு போக விரும்பும் நண்பர்கள் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் கூட அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும். 5, 9 குரு பார்க்குது, 1ல் குரு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க, ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லை அப்படின்றவங்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருந்து மாத்திரையை வச்சு குணப்படுத்தி அவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார், ராசிநாதனோடு இணைஞ்சிருக்கார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றி அதில் எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிறத தான் நினைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழிலை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். ஏன்னா ராசிநாதனும் அங்கே 11ஆம் இடத்து அதிபதியும் அங்கே. இரும்பு சார்ந்த துறை, அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி சுரங்கம் எல்லாத்திலையும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்க, அதாவது மிஷினரிஸை கையாளக்கூடியவர்கள் இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கின்றதால ஏதாவது எசுபிசுக்காக கையில் அடிபடுறது, காலில் அடிபடுறது, கண்ணில் அடிபடுறது, முகத்தில் அடிபடுறது, இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும். எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6 நாட்கள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ராகுவின் பிடியில் இருக்கார், 12ல் இருக்கார். அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் ஏற்படலாம், ஒரு பின்னடைவு சந்திக்கலாம். தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கடைசி நாள் ஒரு நாள் இங்கே வந்துடுறார். 14ஆம் தேதி சூரியன் கிளம்பி மேஷத்துக்கு வருகிறார், குருவோடு இணைகிறார். அப்போ பிள்ளைகளால் கூட இடர்பாடுகள் இருந்து வந்திருக்கும், அதெல்லாம் அகலும். தந்தைக்கு இடர்பாடுகள் அகலும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.